ஹாய் கைஸ், வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பூவை எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த வாழைப்பூ மேலே இருக்கிற பூவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பூவெல்லாம் ஒரு சைடு நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது சின்ன சைஸ், அதுக்கப்புறமா அதோட சின்ன சைஸ், இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வாழைப்பூ பிரிக்கும் போது லாஸ்ட்டு அந்த எண்டிங்கில் லைட்டாக குட்டி குட்டியாக பூ இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாழைப்பூ எப்படி வந்து நம்ம பிரிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். அந்த தொப்புள் சொல்லுவாங்க, ஒயிட் கலரில் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிச்சுட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நீளமாக வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போதே அதை மட்டும் ஒரு தனியாக தெரியும். அதை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் பிரித்து வைக்கணும். இப்போ நான் பிரித்து வச்சுட்டேன், எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். சிசர்லேயும் கட் பண்ணலாம், இல்லை கத்திலையும் கட் பண்ணலாம். அது உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து வாழைப்பூ கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது வந்து கடலப்பருப்பு 2 hours ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து அர்ஜென்ட்டாக செய்ய போகிறேன் அப்படின்றனால ஒரு 1 hour தான் ஊற வச்சேன். அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பொடியாக நறுக்குன கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் 4 பல் பூண்டு அண்ட் 2 காஞ்ச மிளகா அண்ட் சோம்பு, 1 பல் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த வடைக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் காட்டியிருக்க இந்த பொருள் தான் வந்து வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருள். இப்போ கொஞ்சம் வந்து நான் ஒரு கைப்பிடி கடலப்பருப்பு, ஊற வச்ச கடலப்பருப்பை போட்டுக்கிறேன் தனியாக. அதில் வந்து 2 காஞ்ச மிளகா, அப்புறமா நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த பூண்டு, இஞ்சி, சோம்பு, இதெல்லாம் நான் ஒன்றா கொட்டி கொஞ்சம் நான் வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா வாழைப்பூவை வந்து ரொம்ப மைய அரைக்காமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பலாம் மைய அரைச்சி எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை நான் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நான் போட்டு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு அதை கரெக்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் எண்ணெய் குடிக்காது. நம்ம எப்படி பருப்பு வடைலாம் சுடும்போது எப்படி அதை நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி போடுவோம், அதே மாதிரியே நீங்கள் தட்டி போடலாம். நல்லாவே வரும். எப்படி பருப்பு வடை வருமோ அதே மாதிரி சூப்பராக வரும், உடஞ்செல்லாம் போகாது. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து திருப்பி போட்டுக்குங்க. நான் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு பார்க்கும் போதே அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், ப்ரௌன் கலரில். அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த வாழைப்பூ வடையை எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ரொம்ப எண்ணெய்லாம் குடிக்காது, லைட்டாக தான் எண்ணெய் குடிக்கும். மற்ற வடைங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஹெல்த்தி அண்ட் எண்ணெயும் ரொம்ப அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் அந்த பிளேட்டில் போடும்போதே அந்த சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, சாப்பிடவும் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், அங்கங்கே முழு கடலப்பருப்பு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்கிற வடையும் நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு மழை டைமில் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இந்த வடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ்.